இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே வாழ்க்கையிலே நாம் வெற்றி பெறுவதற்கு தாய் தந்தை குரு இவர்களுடைய அனுகிரகம் நமக்கு முக்கிய தேவை. எவன் ஒருவன் தாய் தந்தையருடைய பாசத்தை பெறாமல் போய்விட்டானோ, அதாவது தாய் தந்தையரை அவர்களுடைய முதிய வயதிலே கவனித்து பார்க்க வேண்டியது ஒவ்வொரு மகன் மகள் அவர்களுடைய கடமை. அந்த வகையிலே எவன் ஒருவன் தன்னுடைய தாய் தந்தையரை கவனிக்கவில்லையோ, குருவை வணங்கவில்லையோ, அவனுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்காது. இது முக்கியமான விஷயம். இவற்றை ஒருவன் செய்யாமல், தாய் தந்தையரை கவனிக்காமல், குருமார்களை பழித்து, அதன் பிறகு அவன் எத்தனை ஆலயத்துக்கு சென்று எவ்வளவு பூஜைகள் செய்தாலும், எவ்வளவு அன்னதானம் செய்தாலும் அது பயனற்று போகும், விழலுக்கிறைத்த நீராக போகும் என்பது முன்னோருடைய வாக்கு. ஆகவே தாய் தந்தையருக்கும் குருமார்களுக்கும் உரிய மரியாதையை நாம் தர வேண்டும். அதுதான் நம்முடைய சனாதன இந்து தர்மத்திலே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு வழிபாடு. இன்றைக்கு வைஷ்ணவ ஆலயங்களிலே ராமானுஜ ஜெயந்தி நடைபெறுகின்றது. அதேபோல் ஆதிசங்கர பகவத் பாதாள் ஜெயந்தியும் இன்றைய நாளிலே தான். இரண்டு பேருமே ஹிந்து மதத்துக்கு அற்புதமான சேவைகளை செய்தவர்கள். ஆதிசங்கர பகவத் பாதாள் 32 ஆண்டுகள் மட்டுமே இந்த உலகத்திலே வாழ்ந்தார். ஆனால் அந்த 32 ஆண்டுகளுக்குள் தான் வாழ்ந்த அந்த மிக குறுகிய ஆயுளிலே சனாதன இந்து தர்மமானது பிரிவுபட்டு இருந்து அந்த ஹிந்து தர்மத்தை ஒன்றுபடுத்தி நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான வழிகாட்டியாக இருந்து இந்த ஹிந்து தர்மத்துக்கு சேவை செய்தவர், அளப்பரிய சேவையை செய்தவர் ஆதிசங்கர பகவத் பாதாள். அவரும் கூட சாதாரணமாக சந்நியாசிகளுக்கு உறவுகள் கிடையாது. எப்போது ஒருவன் சந்நியாச தர்மத்தை ஏற்றுக்கொள்கின்றானோ அப்போதே அவனுக்கு உறவுகள் அறுபட்டு போகின்றது. ஆனாலும் அம்மா என்கின்ற உறவு மட்டும் அவர்களுக்கு உரித்தானது, அவர்களுக்கும் உரித்தானது. ஆதிசங்கர பகவத் பாதாள் சந்நியாச தர்மத்தை ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய தாயார் அழுது கொண்டே கேட்கின்றார், என்னை இப்படி தனியாக விட்டுவிட்டாயே, எனக்கு யார் ஹீமக்கிரியைகள் செய்வார்கள் என்று கேட்டபோது, அம்மா, உன்னுடைய அந்திம காலத்திலே நீ நினைக்கும் போது சங்கரா சங்கரா என்று என்னை 3 முறை அழைத்தால் போதும், எங்கிருந்தாலும் நான் உன்னுடைய அந்திம காரியங்களை செய்வதற்காக வந்துவிடுவேன் என்று வாக்களித்தார். அதன்படி தன்னுடைய தாயாருடைய அந்திம காரியங்களை வந்து செய்தார் ஆதிசங்கர பகவத் பாதாள். ஆக சந்நியாச தர்மத்துக்கும் அம்மா என்கின்ற உறவு என்பது மிக முக்கியமானது. அது மட்டும் அறுபட்டு போகாது. தொப்புள் கொடி உறவு என்று இதைத்தான் சொல்கின்றோம். தாயினுடைய உறவு என்பது மிக மிக முக்கியமானது. எவன் ஒருவன் தாயை சிறப்பான முறையிலே பராமரிக்கின்றானோ அவனுக்கு எல்லா விதமான தெய்வங்களும் அவனுக்கு அனுகிரகம் செய்யும். இவன் வேண்டிக் கொள்ளவில்லை என்றாலும் தெய்வங்கள் அனுகிரகம் செய்யும். தாயாரை தந்தையாரை எவன் ஒருவன் பழிக்கின்றானோ, எவன் ஒருவன் அவர்களுக்கு சேவை செய்யாமல் இருக்கின்றானோ அவனுக்கு எந்த விதமான தெய்வத்தினுடைய அனுகிரகமும் கிடைக்காது என்பதுதான் உண்மை. ஆக தன்னுடைய வாழ்நாளிலே ஹிந்து தர்மத்துக்காகவும் தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளையும் சரியாக செய்தவர் ஆதிசங்கர பகவத் பாதாள். அதனால் அவர் இன்றைக்கும் நமக்கெல்லாம் ஒரு குலகுருவாக இருந்து திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். சரி, ராமானுஜர் சற்றப்ப 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த உலகத்திலே தோன்றி 120 ஆண்டுகள் முழுமையான ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் என்பது 120 ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த 120 ஆண்டுகளும் முழுமையாக வாழ்ந்து வைணவத்துக்கு மிகப்பெரிய சேவையை செய்தவர் மகான் ராமானுஜர். தனக்கு கிடைத்த அந்த நாராயண மந்திரத்தை அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்க வேண்டும்,
அவர்களும் நாராயணனுடைய நாமத்தை சொல்லி உய்ய வேண்டும் என்கின்ற அற்புதமான ஒரு நோக்கத்தோடு பரோபகார சிந்தனையோடு அடித்தட்டு மக்களுக்கும் நாராயணனுடைய நாமத்தை கொண்டு சென்றவர் ராமானுஜர். தான் வாழ்ந்த காலத்திலே அவர் செய்த சேவைகள், அவர் செய்த அளப்பரிய காரியங்கள் எத்தனையோ இருக்கின்றது. அவற்றையெல்லாம் பேச வேண்டுமென்றால் இந்த ஒரு நிகழ்ச்சி போதாது. அவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற ஒரே ஒரு மிக அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை மட்டும் இப்போது பார்க்கலாம். அவருடைய குருநாதர் அவருக்கு நாராயண மந்திரத்தை உபதேசிக்கின்றார். ராமானுஜா, இந்த மந்திரம் நம்மை கடைத்தேற்றுகின்ற மந்திரம். இந்த மந்திரத்தை சொன்னால் நமக்கு வைகுந்தம் நிச்சயம். ஆகவே இதனை அடியார்களுக்கு உபதேசிப்பாயாக, சரியானவர்களுக்கு உபதேசிப்பாயாக என்று ராமானுஜருக்கு அவருடைய குருநாதர் சொல்கின்றார். இவர் அந்த இந்த நாராயண திருமந்திரத்தை அனைவரும் வாருங்கள், உங்களுக்கெல்லாம் உய்ய ஒரு வழி சொல்கின்றேன், இந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கு வைகுந்தம் நிச்சயம் என்று அடித்தட்டு மக்களுக்கெல்லாம் இந்த நாராயண மந்திரத்தை உபதேசிக்கின்றார். குருவானவர் கோபித்துக் கொள்கின்றார், இப்படி செய்யலாமா என்று. ஆனால் அவர் சொல்கின்றார், குரு என்பவர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக வாழ்ந்த ராமானுஜர் சொல்கின்றார், இவர்களுக்கெல்லாம் உபதேசித்து அதன் மூலம் நான் நரகம் புகுவேன் என்றால் அந்த நரகத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். நான் சொன்ன அந்த வழியின் மூலம் அவர்களுக்கெல்லாம் வைகுந்தம் கிடைக்கின்றது, பலருக்கு வைகுந்தம் கிடைக்கின்றது, என் ஒருவனுக்கு அதன் மூலம் நரகம் கிடைத்தால் அந்த நரகத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் சுவாமி என்று மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்றார் ராமானுஜர். ஆகவே இப்படிப்பட்ட ஒப்பற்ற ஒரு குணம் இருந்த காரணத்தினாலே தான் வைணவத்தை மிக மிக அற்புதமான முறையிலே ஸ்தாபித்து எத்தனையோ படங்களை ஏற்படுத்தி இன்றைக்கு வைணவம் உலகம் முழுவதும் இருக்கின்றதென்றால் அதற்கு ராமானுஜர் செய்த அளப்பரிய சேவைகள் முக்கியமான காரணம். 120 ஆண்டுகள் இந்த உலகத்திலே வாழ்ந்து இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்திலே உடையவர் சன்னதி என்று அற்புதமான முறையிலே ராமானுஜருக்கு சன்னதி இருக்கின்றது. அங்கே அவருடைய திருவுடலானது வைக்கப்பட்டிருக்கின்றது. 1000 ஆண்டுகள் கடந்தும் நமக்கெல்லாம் ஸ்தூல ரூபமாக இல்லாவிட்டாலும் நம் எல்லோருக்கும் அருவமாக இருந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றார் ராமானுஜர். அதேபோல் ஆதிசங்கர பகவத் பாதாள் நமக்கெல்லாம் சிறப்பான முறையிலே வழிகாட்டி கொண்டிருக்கின்றார்கள். இப்படி குருமார்கள் என்பவர்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமான ஒரு அங்கம். எவன் ஒருவன் குருவை துதிக்கின்றானோ அவனுடைய வாழ்வானது மிகப்பெரிய பிரகாசம் அடையும் என்பது உண்மை. ஆக இன்றைய நாளிலே ஆதிசங்கர ஜெயந்தி, பகவான் மகான் ராமானுஜர் ஜெயந்தி. ஆக இன்றைய நாளிலே இருபெரும் யோகிகளையும் வணங்கி, இருபெரும் முனிவர்களையும் வணங்கி வாழ்விலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.